வீரா சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண. வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட மாறன் கொலை பண்ணுற அளவுலாம் தப்பு செய்கிறவன் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த நம்பிக்கையில் தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். ஆனால் இவன் மேலே எல்லாரும் இப்போ பழி சுமத்துறாங்க, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே இவனை அந்த விட்னஸ் பார்த்ததா சொல்கிறான். ஆனால் அவன் மட்டும் பொய் சொல்லியிருந்தான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன். அதே நேரத்தில் இவன் ஏதாவது பழி வாங்கிறதுக்காக இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் சொன்னது மட்டும் உண்மையானதுன்னு வச்சுக்க, இவனை பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மாறன் மாடியில் நின்றுட்டுருப்பாரு. வீரா போகிறாங்க. என்ன நீ இப்போ என்ன கேட்க போகிற? எல்லாரும் கொலை பழியை தூக்கி முன்னாடி போட்டிங்க, இப்போ நான் திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டேன்னு ஒரு புது பழி வேற வந்திருக்கு, அது உண்மையா என்ன அப்படின்னு கேட்டுட்டு போக வந்தியா அப்படின்னோடனே, நீ செஞ்சுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அந்த போலீஸ் ஏதோ ஒரு மோட்டிவோட தான் உன்னை இந்த கேஸில் சிக்க வைக்க பார்க்குறான் அப்படின்னோடனே, இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ்க்கு உனக்கு ஏதாவது வாக்குவாதம் நடந்திருக்கா அப்படின்னு வீரா கேட்குறாங்க. இவனை நான் பார்த்தா தான் எனக்கு தெரியல, நான் தண்ணி அடிச்சுட்டு வம்பு வளர்த்துருந்தா கூட எனக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் இவனை நான் பார்த்த மாதிரியே இல்லை அப்படின்னோடனே, அவன் மோட்டிவே நீ கொலை பண்ணிட்ட, உன்னை இதில் தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுலே பழி வாங்கணும்னு செய்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு வீரா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவன் ஏதோ மோட்டிவோடு தான் இருக்கான் அப்படின்னு மாறன் சொல்ல, சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு போயிடுறாப்புங்க. அதுக்கப்புறம் கண்மணி ராகவனை தேடி வராங்க. ராகவன் ரொம்ப சோகமாக யோசிச்சிட்ருக்காரு. டீ எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ராகவன் கூப்பிட காதலையே வாங்கலை. அதுக்கப்புறமா உங்கள் தம்பி என்ன வேலைலாம் பார்த்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா, கொலை பண்ணியிருக்காரு மோட்டிவோட அப்படின்னோடனே ராகவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, அது நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஏன் கொலை கொலைன்னு சொல்கிற எப்போ பார்த்தாலும், அது கொலையே கிடையாது அப்படின்னோடனே, நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது எங்கள் அண்ணன் மேலே ஏதாச்சும் பிரச்சனை இருந்து கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் ஏதாவது சொல்லுவார்ல என்னொன்னே, இங்கே பாரு கண்மணி, இங்கேருந்து நீ முதல்ல வெளியில் போ, இது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான், கொலை கிடையாது அப்படின்னு சொல்லி கத்தி வெளியில் போக சொல்லிடுறாரு. அதுக்கு ராகவன் கண்மணியை ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்த போயிருக்காங்க. அங்கே என்ன கண்மணி, நான் நேற்று கோவமாக பேசிட்டேன், அதில் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னோடனே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வீடுன்னு இருந்தால் இந்த மாதிரி வரதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஏதாவது பிடிச்சதை ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு ராகவன் கேட்டோன்னே ஆர்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கண்மணி, இங்கே பாருங்க, நேற்று உங்கள் தம்பி ஏதாவது மோட்டிவோட கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அதனால தான் நான் உங்களை விசாரிக்க சொன்னேன், நீங்கள் அதுக்கு டென்ஷன் ஆகிட்டீங்க, தம்பி மேலே கொலை பழியை சொல்லவும் உங்களுக்கு டென்ஷன் ஆகுறீங்க இல்லை, சரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராகவனுக்கு ஃபோன் கால் வருது. என்ன ஒரு கொலையை பண்ணிவிட்டு இப்போ ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டில் ஜாலியாக சாப்பிட வந்திருக்கீங்களா அப்படின்னோடனே, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாருங்க, நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் இங்கே வரீங்களா இல்லை நான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வெளில வந்தீங்கன்னா நல்லா பேசலாம் நம்ம இதை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே, சரி டவர் கிடைக்கல கண்மணி, நான் கொஞ்சம் வெளியில் போய் ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு ராகவன் அங்கேருந்து வெளில போயிடுறாரு. யார் ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்னு சுற்றி முற்றி தேடும்போது பின்னாடி ஆட்டி, நான் தான் சார் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அந்த விட்னஸ் வராரு. இங்கே பாருங்கள், நான் கூட என்னவோ உங்களை சாதாரணமாக நினச்சிட்டேன், கொலையை பண்ணிவிட்டு உங்கள் தம்பி மேலே பழியை தூக்கி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே நான் ஒன்றும் கொலை பண்ணல அப்படின்னோடனே, அன்னைக்கு நடந்ததை நேரில் பார்த்த ஒரே சாட்சி நான் தான், நான் கூட உங்கள் அப்பா உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி அதுக்கப்புறம் முறைப்படி ஜாமீனில் வெளில கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு நினச்சேன், ஆனால் நேற்று தான் எனக்கு தெரியுது நேரில் பார்த்தோன்னே, நீங்கள் உங்கள் தம்பியை கொலைப்பழி ஏற்றுக்க வச்சுருக்கீங்க, பெரிய ஆள் தான் நீங்கள் அப்படின்னோடனே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையுமே இப்போ விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன், உங்கள் அப்பா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் தானே, அதுக்கு அடுத்த வாரிசு நீங்கள் தான் மூத்த பையனாம்ல, அடுத்து நீங்கள் தான் முதலாளியான்னு விசாரித்தேன் நான், அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க பெரிய நம்பிக்கை மரியாதைலாம் உங்கள் மேலே வச்சுருக்காராம்ல, நான் மட்டும் அந்த சாட்சியை சொன்னேன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களே, அதாவது பாண்டியனை கொலை பண்ணிங்களே அவங்களோட தங்கச்சி கண்மணி, தாலியை கழட்டி மூஞ்சில் எரிஞ்சிட்டு காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பா, அது மட்டும் இல்லை உங்களை
கொலை பண்ண குற்றத்துக்கு ஜெயில்லையும் அடைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் உங்கள் நிலைமையை நினச்சி பாருங்க. நான் எதுவும் சொல்லக்கூடாதுண்ணா, எனக்கு இப்போ வெறுங்கையோடு அனுப்பாதீங்க, ஏதாவது கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து கை நிறைய வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இன்னும் எனக்கு ஏதாவது பண தேவை இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். நான் இப்போ போகிறேன், ஆனால் திரும்ப ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கண்மணி என்ன போனவரை இன்னும் காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு வராங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு எட்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே ராகவன் வந்து அவரை வெளியில் அமுச்சு வச்சிடுறாரு. யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கண்மணி கேட்டோன்னே, என் ஃப்ரெண்டோட அப்பா கடைக்கு வந்தாராம், நான் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கே என்னை பார்க்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஒரு விதத்தில். அங்கே வீட்டில் லாயர் ஃபோன் பண்ணுறாரு ராமச்சந்திரனுக்கு. உங்கள் பையன் எந்த ஒரு தப்பும் பண்ணலைல்ல, ஏதாவது பாண்டியனோட பிரச்சனை இருந்து கொலைகர்னு பண்ணிட்டாரா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னொடனே, அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான், அப்படி பண்ணியிருந்ததா இருந்தால் நானே அவனை வந்து எப்போ ஜெயிலில் தள்ளியிருப்பேன், இது வந்து எதர்ச்சியாக நடந்தது தான் அப்படின்னோடனே, இல்லை அந்த விட்னஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கணுன்னு தான் கேட்குறேன் அப்படின்னோடனே கரெக்டாக வந்து ராகவனும் கண்மணியும் உள்ளே வராங்க. வா ராகவா, இந்த பேப்பரில் வந்து சைன் பண்ண, எப்போவும் நானும் நீனும் தானே சைன் பண்ணுவோம், நான் பண்ணிட்டேன், இது உன்னோட சைன் பண்ண வேண்டிய இடம், நீ பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து கடை டாக்குமெண்ட்லாம் கிளியர் ஆகும் உன்னோட சைன் பண்ண போகிறாரு. அப்போ தண்ணியை வந்து அந்த டாக்குமெண்ட்டில் கொட்டி விட்டோன்னா சாரி அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா இவ்வளோ பதட்டமாக இருக்க, தப்பு பண்ணது அவன் அவன் வந்து செஞ்ச தப்புக்கு இப்போ வந்து பிரச்சனை வந்து காத்துக்கிட்டு இருக்கு, நீ எதுக்கு அவனை ஏதாவது ஜெயிலுக்கு போயிடுவானோ அப்படின்னு பயப்படுற, தம்பி மேலே அவ்வளோ பாசம் இல்லை, அவன் பண்ண தப்புக்கு அவன் பார்த்துப்பான் அவன் பிரச்சனையை, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ரூமுக்கு வந்த ராகவன் வந்துக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்திருக்கு, அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னோடனே ராகவன் ஃபோனை வந்து கீழே போட்டு உடச்சிடுறாரு.